நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களே, தயவுசெய்து நமது மைவி3 ஆர்ட்ஸ் உறுப்பினர்கள் மட்டுமே இந்த பதிவு, மற்றவர்களுக்கு இந்த பதிவு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது உண்மையாக இருக்கிற மைவி3 ஆர்ட்ஸ் உறுப்பினர்கள் மட்டுமே இந்த பதிவு. நண்பர்களே, நான் பார்த்தீங்கன்னா மைவி3 ஆர்ட்ஸில் இதுவரை கடந்து வந்த பாதை அப்படின்ற டாப்பிக்கில் நான் பேச போகிறேன். நண்பர்களே, நான் பார்த்தீங்கன்னா 2021 டிசம்பர் மாதம் நான் ஜிஎம் பிளானில் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலாக எனக்கு ரெஃபர் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா சிஎம் பிளானில் தான் என்னை ரெஃபர் பண்ணாங்க சிஸ்டர் ஒருத்தர். பட் அப்போதைக்கு அமௌண்ட் இல்லாதனால, குறைவான அமௌண்ட் இருந்ததுனால நான் ஜிஎம் பிளானுக்கு நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருடம் ட்ராவல் பண்ணேன். இந்த 2 வருடமே உண்மையாக சொல்கிறேன், நான் இதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிடுவேன். இந்த கேப்ஷா அடிக்கிறது, அதாவது ஒரு 120 ரூபாய்க்கு நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி இதுக்குன்னு டைம் ஒதுக்கி நான் கேப்ஷா அடித்து மாதம் மாதம் நான் வித்ட்ரா போட்டுட்டு இருந்தேன். அதேமாதிரி எனக்கு பணமும் வந்துக்கிட்டே இருந்தது. எனக்கு ஒரு சம்திங் ஒரு 3000, சரிங்களா. உடனே இன்னொரு நண்பர், என்னுடைய நண்பரை நான் ஜாயின் பண்ணி விட்டேன். அவரும் ஜிஎம் பிளான் தான். அவர் மாதம் மாதம் அவர் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருந்தார். உடனே என்னுடைய பிரதரை ஒருத்தரை ரெஃபர் பண்ணேன். அவரும் ஜிஎம் பிளான் தான். மாதம் மாதம் அவரும் அமௌண்ட்டு எடுத்துக்கிட்டு இருந்தார். சூப்பராக ரன் ஆகிட்டு இருந்தது. நான் சொல்கிறது ஒரு 2 வருடங்களுக்குள்ள கிட்டத்தட்ட நான் ஒரு 3 ஜிஎம் ரெஃபர் பண்ணேன், சரிங்களா. ஒன்று பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர், இன்னொருத்தர் நமக்கு தெரிந்த ஒரு சிஸ்டர், இன்னொருத்தர் என்னுடைய கூட பிறந்த பிரதர். உண்மையாக சொல்கிறேன், வேலை செஞ்சால் கூட அந்த அளவுக்கு எனக்கு அமௌண்ட் வருமானு தெரியாது. முன்ன பின்ன அந்த டேட் ஆகும். ஆனால் மைவி3ல கரெக்டாக 30 நாட்களில் நான் அடித்து அந்த கேப்சா பார்த்து அடித்து உடனே வித்ட்ரா கொடுக்கும்போது உடனே ஒரு 4 or 5 டேஸில் எனக்கு அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிக்கிட்டே இருக்கும். மந்த்லி நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் ரெஃபர் பண்ண ஒரு இன்கம் வந்தது. ஸோ எனக்கு ஒரு சேல்ரி மாதிரியே ஒரு கிடச்சிட்டு தான் இருந்தது, சரிங்களா. கிட்டத்தட்ட நான் ஒரு என்னுடைய சேல்ரி ஒரு 4 or 5,000க்கு நான் உயர்த்திக்கிட்டேன், ஓகேங்களா. ஏன்னா அதான் நான் ரெஃபர் பண்ணதுனால. அதுக்கப்புறம் சிஎம் பிளானும் ஒருத்தரை ரெஃபர் பண்ணியிருந்தேன். நான் சொன்னது பார்த்தீங்கன்னா கடந்த டிசம்பர் மாதம் சிஎம் பிளானுக்கு ரெடி ஆகிட்டேன், சரிங்களா. ரெடி ஆகும்போது உடனே அவர் ஜனவரியில் போடுறேன்னாரு. அவரும் எல்லா திட்டங்களும் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். அவரும் சூப்பர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. கடைசியாக ஜனவரி லாஸ்டில் ஜாயின் பண்ணும்போது இது மாதிரி ஒரு பிரச்சனை. நமக்கு எதிராக செயல்பட்டவர் நம்ம என்ன பண்ணிட்டாரு, நம்ம கம்பெனியில் இருக்கிற பொருள் தரமானதாக இல்லை, அதேமாரி உறுப்பினர்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கேஸ் போட்டு கோயம்புத்தூரில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னைக்கு மாற்றி தற்போது எம்டி சார் உள்ளே இருந்து அப்படியே இது போக 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 பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த சிஎம் பிளான் ரெஃபர் பண்ண இல்லையா, கொஞ்சம் தடங்கள் ஏற்பட்டு போச்சு. அதாவது அவர் கொஞ்சம் என்ன பண்ணிட்டாருன்னா பயந்துட்டார், சரியா. அதுக்கப்புறம் நான் அப்பயும் விடலை அவரை, சரிங்களா. இப்பயும் நான் அவர்கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறேன், கண்டிப்பாக பேசிட்டு தான் இருக்கேன். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எம்டி வெளியே வந்தவுடன் கண்டிப்பாக நான் சிஎம் பிளானில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு, ஓகேங்களா. நான் எல்லா விஷயமும் அவரும் பார்த்துட்ருக்காரு, நாமளும் வீடியோ போட்டுட்ருக்கோம். அப்போ அப்டேட்டு ஃபுல்லாக அவருக்கு தெரியுது, நம்ம வீடியோ போட அவர் பார்த்துட்ருக்காரு. அப்போது இந்த அளவுக்கு நமது மைவி3 ஆர்ட்ஸு பேசப்பட்டு வருகிறது. இது அவரேவே கண்கூடாவே பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அவரும் என்ன சொல்கிறாருன்னா, நான் கண்டிப்பாக சிஎம் பிளானில் நான் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவேன். எம்டி செப்டம்பர் மாதம் வெளியே வந்தவுடன் நான் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு.
ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா மிக உயர்ந்த நிலையை அடைஞ்சிச்சு. மற்றவங்க நினைக்கலாம் எதிரிங்களா, அவ்வளோதான், நிறுவனம் வந்து மூட போகிறாங்க, நிறுவனம் வந்து இனிமேல் ஜாயினிங் வந்து வராது அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்த நிலையில் இப்போ தான் நம்ம நிறுவனம் ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. அது அவங்களுக்கு தெரில. சரிங்களா, உலகம் ஃபுல்லாக இப்போ தான் நம்ம நிறுவனம் வந்து ஃபேமஸ் ஆகிட்டுருக்குது. உண்மையாக சொல்கிறேன், இனிமேல் தான் ஜாயினிங் நிறைய கிடைக்க போகுது. இனிமேல் நம்ம நிறுவனத்தை யாராலையும் அசைக்க முடியாது, அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. உண்மையாக சொல்கிறேன். அதால் வந்து நான் கடந்து வந்த பாதை, நான் எவ்வளோ பேர் ரெஃபர் பண்ணேன், இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி எம்டி வெளியே வந்தவுடன் எப்படி பார்த்தாலுங்க நான் வந்து கண்டிப்பாக ஒரு 10 ஜாயினிங் வந்து நான் சொல்லி வச்சுருக்கேன். கண்டிப்பாக சிஎம் பிளானாக இருந்தாலும் சரி, ஜிஎம் இருந்தாலும் சரி, டிஎம் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நான் பெரிய பெரிய பிளானில் வந்து நான் ரெஃபர் பண்ணிவிடுவேன். பட் அதுக்குள்ளேயே வந்து பிளானில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா, அதே மாதிரி வேறு ஏதாவது மாற்றங்கள் வந்துச்சுன்னா அதுவும் நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரிங்களா, நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், நிறைய புதிய புதிய மாற்றங்கள் வரப்போகுது நமது மைவி3 ஆட்ஸில் அப்படின்னு சொல்லி. பை சான்ஸ் சப்போஸ் வந்து இல்லை, இதே பிளானில் அவங்க வந்து கண்டினியூ பண்ண சொன்னாங்கன்னா கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும், அதேமாரி ரெஃபர் பண்ண முடியும். இல்லை மாற்றிட்டுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் மாறிக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. ஏன்னா கரெக்டாக சேல்ரி போட்ட ஒரு நிறுவனம், கண்டிப்பாக அதை நம்பி ஜாயின் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, எம்டி இன்னும் சில தினங்கள் நம்ம இதுக்கு முன்னாடிலாம் வாரங்களில் சொல்லியிருப்போம், இப்போ தினத்துக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக அதுதான் உண்மை. இன்னும் சில தினங்களில் வந்து எம்டிக்கு பெயில் கிடைத்து வெளியே வரப்போகிறாரு. அதற்கான பணிகள் அவருடைய லாயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, சீனியர் லாயர்ஸ்லாம் வந்து ஆலோசனை பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக வெகு சீக்கிரத்தில் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயில் கிடைப்பதற்கு 110%. ஏன் சார் 10% அதிகமாக சொல்கிறேன்ங்களா, எப்போ பார்த்தாலும் 100% நம்ம சொல்லிகிட்ருக்கலாம். அதால் அதிகமாகவே 110, 100க்கு மேலேன்னு வச்சுங்களேன், அந்த சதவீதத்தில் நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக நமது எம்டிக்கு பெயில் கிடைப்பது உறுதி நண்பர்களே. அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் தயாராக இருங்க நம்ம மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் ஆயிடுச்சு இல்லையா நமக்கு பேமெண்ட் வந்து வேலை செஞ்சு. அதால் கண்டிப்பாக தயாராக இருங்க. எல்லாம் இனிமேல் நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைங்க, நல்லதே நடக்கும். சரிங்களா, அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. தயாராக இருங்க. கண்டிப்பாக நம்ம சார் வந்து வெளியே வர்றது உறுதி. அதற்கான பணிகள்லாம் முடிஞ்சிடுச்சு. எனவே நம்பிக்கையோட காத்திருப்போம். நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம். இந்த பதிவில் நான் கடந்து வந்த பாதையும் அதே மாதிரி நமது எம்டி எப்போ ரிலீஸ் ஆக போகிறதுலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.